அவர் என்ன சொல்ல வரார் இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு? இதுக்கு முன்னாடி வெளிவந்த அந்த தனுஷ் நடித்த கர்ணன் படத்தை நினைவுபடுத்தாமல் இருக்க முடியல. ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் உள்ள திரைக்கதையோ இல்லை நான் லீனியரில் புரட்டி போட்டு அவருடைய வித்தையை காமிச்ச படம்லாம் இதுக்கு கிடையாது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து இளையராஜாவும் பண்ணியிருக்கிறாரு, தேவாவும் பண்ணியிருக்கிறாரு. இதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் 2 ஷாட்டில் 2 ஃப்ரேமில் அந்த மரவட்டை வரும் பாருங்கள். 2 ஷாட்டில் வரும் அந்த மரவட்டைகள். இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் நீங்கள் இந்த கதையை தாராளமாக பொருத்தி பார்க்க முடியும். கண்டிப்பாக மாரி செல்வராஜுக்கும் ஒரு இடம் இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாரி செல்வராஜ் அவர்களோட படைப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய வாழை படத்தோட விமர்சனம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு கண்ணோட்டம் அல்லது என்னோடய பார்வை அப்படிங்கிறத சொல்லலாம். நான் இப்போ தான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். மணி இப்போது நைட்டு 11:45. ஏன் உடனே நம்ம இதை வீடியோ பதிவு பண்ணுறோம்னா, நாளைக்கு நம்மளோட ரொட்டீனில் கலந்துட்டோம்னா இதோட தாக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூன்னு சொல்லலாம். ஒரு படத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளக்கூடிய முதல் பார்வை, என்னோடய முதல் அனுபவம்னு சொல்லலாம். பொதுவாகவே திரைப்படத்தை காட்சி மொழின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி மேடை நாடகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் வசனத்திலேயே அவங்களோட கதைகளை சொல்லுவாங்க. ஆனால் திரைமொழிங்கிறது வேறு. அந்த திரைமொழியை சரியாக புரிஞ்சுக்கிட்ட இயக்குனர்களில் கண்டிப்பாக மாரி செல்வராஜுக்கும் ஒரு இடம் இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது அவரோட முந்தைய படங்களில் நம்ம பார்த்துருக்க முடியும். திரைப்படம் என்பது காட்சி, ஒளி, குறைவாகவே வசனங்களை வச்சு ஒரு கதையை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ஊடகம்தான் திரைமொழி. இது என்னுடைய முதல் திரைப்பட விமர்சனங்கிறதுனால முதல்ல விமர்சனத்தை பற்றிய என்னோடய பார்வையை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு படைப்பாளர் அவருடைய படைப்பை உருவாக்கும் போது அவர் மனதில் என்ன வேணாலும் தோன்றியிருக்கலாம். ஆனால் அது பார்வையாளரை சென்றடையும் போது ஒரு பார்வையாளராக நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்னோடய அறிவுக்கு என்ன எட்டினது, இல்லை என்னால் என்ன புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறது தான் இதனுடைய நோக்கமே தவிர, விமர்சனங்கிற பேரில் டெக்னிக்கலாக 4 வார்த்தையை சொல்லி மார்க் போடுறது அல்லங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ இந்த வாழை படத்துக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படத்தில் பணியாற்றியிருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும், அது இயக்குநர்கள் முதல் கடைக்கோடி அந்த ஊழியர் வரை அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருவரும் மிகுந்த அர்ப்பணிப்போடு இதில் உழைச்சிருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. இந்த படத்தை பார்த்து நம்ம வெளியில் வரும்போது இல்லை படம் பார்க்கும்போதே நமக்கு அந்த படம் ஏற்படுத்திய தாக்கம் ரொம்ப ஆழமானது. எப்போ அந்த ஒரு படம் உங்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த திரைப்படத்தில் வந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், இல்லை நீங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்துருக்கலாம். இந்த 2 விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு திரைப்படம் உங்களுடைய மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அப்படி இந்த திரைப்படத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம கூட கனெக்ட் ஆச்சுன்னா, இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமான்னு என்னால் சொல்ல முடியாது. கனெக்ட் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்களுடைய ஆழ் மனதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த திரைப்படம் ஏற்படுத்தும். இந்த படத்தில் வர காட்சிகளை நான் ஒன்று ஒன்றா விவரித்து படம் பார்க்க போகிறவங்களுக்கு எதையும் நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அதை நீங்களே பார்த்து அனுபவிக்கணும். ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்ட காட்சியை சொல்கிறேன். மாரி செல்வராஜ் இந்த படத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்ல வரார்? இந்த படம் ஒரு விளிம்பு நிலை மக்களோட வாழ்க்கை, ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் உள்ள திரைக்கதையோ
இல்லை நான் லீனியரில் புரட்டி போட்டு அவருடைய வித்தையை காமிச்ச படம்லாம் இது கிடையாது. இது வந்துட்டு அப்படியே ஷட்டிலாக ஒரு விளிம்பு நிலை மக்களோட வாழ்க்கை பயணத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய ஒரு திரைப்படம். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் அந்த படத்துக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டீங்க, உள்ளே கலந்துட்டிங்கன்னா நீங்களும் ஒரு கதாபாத்திரமாக ஒரு சாட்சியாக இந்த படத்தில் பயணம் செய்ய முடியும். அப்படி பயணம் செய்யும்போது மட்டும்தான் உங்களால் அந்த படத்தை ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். 3வது மனுஷனாக தேட்டரில் சீட்டில் உட்காந்துட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த படத்தை ரசிக்க முடியாது. ஆக இந்த படத்தில் அவர் என்ன சொல்ல வராருன்னா, விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரே ஆயுதம். அதை ஒரு காட்சியில் அவர் சொல்லியிருப்பார். நான் நினைக்கிறத நினச்சதா அவர் அந்த காட்சியை வச்சாருன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தில் வரக்கூடிய அந்த லீட் கேரக்டர், அந்த பையன் சின்ன தம்பி நல்லா நடிச்சிருப்பான். சிவனைந்தன் அந்த கேரக்டர் பேர். அந்த பையன் ஒரு இருட்டறை, ஒரு டார்க் ரூமில் உட்காந்துட்டு, அது கேஷுவலாக தான் இருக்கும், நம்ம இப்படி யோசிக்கிற அளவுக்குலாம் அதில் அந்த சீன் இருக்காது. அவன் பாட்டுக்கு உள்ளே போவான், இருட்டறையாக இருக்கும். அந்த சிமினி விளக்கு இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற அந்த மண்ணெண்ணெய் விளக்கு, அதை பற்ற வைப்பான், அந்த ரூமே வெளிச்சமாகும். புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். இங்கிலீஷில் ஒரு போயம் படிச்சுக்கிட்டு இருப்பான். அது யதார்த்தமாக அந்த சீன் போகும். ஆனால் அந்த ஒட்டுமொத்த திரைப்படத்தோட கரு, அவர் என்ன சொல்ல வராரு இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு, அந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் படிப்பு. இதுதான் அந்த படத்தோட கரு. படத்தில் ஒவ்வொரு காட்சிகளையும் ரொம்ப ரசித்து அழகாக வச்சுருப்பார். அதே மாதிரி படத்தில் நடித்திருக்கக்கூடியன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்கக்கூடியன்னு சொல்லலாம். இது மிகைப்படுத்துகிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இது என்னோடய பார்வை, என்னோடய புரிதல். அந்த கேரக்டர்ஸ், லீட் கேரக்டர் அந்த சின்ன பையன் சிவனைந்தனாக இருக்கட்டும், அவனுடைய நண்பன் சேகராக இருக்கட்டும், அவங்க அக்கா வேம்புவாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய அந்த கனி கலையரசனோட கேரக்டராக இருக்கட்டும், இந்த படமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படி கலர், இந்த சேச்சுரேஷன் கம்மியாக பண்ணி இப்படி போடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் படம் பார்க்கும்போது. அதில் அந்த டீச்சர் கேரக்டர், பூங்குடி கேரக்டர், அவங்க தான் வந்துட்டு இந்த படத்தில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, ஆனால் அது எந்த இடத்துலையும் மிகையாகவோ திணிக்கப்பட்டதாகவோ இல்லை அருவருக்கத்தக்கதாகவோ இருக்காது. இந்த படம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உணர்வுகளை தத்ரூபமாக பேசக்கூடியதாக இருக்கும். மிகுதியாக வலி இருந்தாலுமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிகள், காதல், நகைச்சுவை, பாசம், அப்படி பல உணர்வுகளை வந்துட்டு நமக்கு இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. குறிப்பாக அந்த பூங்குடி டீச்சர் வரக்கூடிய காட்சிகள் மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த படம் எப்போ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதாக சொன்னாலும் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் நீங்கள் இந்த கதையை தாராளமாக பொருத்தி பார்க்க முடியும். உதாரணமாக இந்த படம் ஒரு வாழை தோட்டத்து தொழிலாளர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் தொகுப்பாக இருக்குது. இந்த கதையை நீங்கள் அப்படியே ஒரு கல்குவாரியில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்க முடியும். ஒரு பட்டாசு ஆலையில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக கற்பனை செய்ய முடியும். ஒரு ரப்பர் தோட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களாகவோ இல்லை ஒரு தேயிலை தோட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களாகவோ உங்களால் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்தந்த பகுதியில் நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களோ அந்த சம்பவங்கள் கூட இந்த கதையை பொருத்தி பார்க்க முடியும். அதனால தான் அந்த கதை நம்ம மனதில் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி இந்த படத்தில் பணியாற்றியிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமராமேன் தேனி ஈஸ்வரா இருக்கட்டும், அந்த ஊரை அப்படியே தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருப்பார். மனிதர்கள் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய அந்த வாழை மரங்கள் அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள், முட்புதர்கள். இந்த படத்தில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் பார்க்கும்போது சின்ன சின்ன உயிரினம்லாம் அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். உதாரணமாக
ஆடு மாடு கோழி இது நிறைய படத்தில் வரும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மரவட்டை இருக்கு இல்லையா, 2 ஷாட்டில் 2 ஃப்ரேமில் அந்த மரவட்டை வரும் பாருங்கள். 2 ஷாட்டில் வரும் அந்த மரவட்டைகள். அந்த மரவட்டையை அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த சேத்துல சின்ன சின்ன பூச்சி இருக்கும் இல்லையா அது, அடுத்து ஓணான், இப்படி சின்ன சின்ன விஷயங்களை அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். கண்ணுக்கு உறுத்தாமல் இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அவர் சூரிய பிரதமனோட அந்த ஜெர்க் இல்லாமல் அப்படியே அந்த ஃப்ளோவிலே நம்ம அந்த ஷார்ட் மாறதே நமக்கு தெரியாது. அப்படியே அந்த ஒரு ஃப்ளோவிலேயே போகிற மாதிரி இருக்கும் படம் ஃபுல்லாக. இசை சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன் சொல்லும்போது இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சந்தோஷ் நாராயணன் மெயினாக அந்த படத்தில் சாங்ஸ் பண்ணியிருக்கிறாரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பார்த்திங்கன்னா அவர் கூட சேர்ந்து இளையராஜாவும் பண்ணியிருக்கிறாரு, தேவாவும் பண்ணியிருக்கிறாரு. இதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மொத்தத்தில் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்ததற்கான அனுபவம் எனக்கு கிடைச்சிது. இந்த அனுபவங்கிறது பார்க்குற பார்வையாளரை பொறுத்து ஒருத்தருக்கும் மாறுபடுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு நீங்கள் அந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தை பார்க்கும்போது என்னால் இதுக்கு முன்னாடி வெளிவந்த அந்த தனுஷ் நடித்த கர்ணன் படத்தை நினைவுபடுத்தாமல் இருக்க முடியல. ஏதோ ஒரு விதத்தில் அந்த படமும் எனக்கு அதோட தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. இது எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் வருதான்னு தெரியல. நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.